இந்த ஸ்கூல்ல. ஓ அப்படியா? அப்ப நீங்க புதுசா சேர்ந்திருக்கியா? ஆமா, இன்னைக்குதான் நான் சேர்ந்தேன். ஜூலியோனுக்கு நிஞ்ச கூட தெரியும். ஆமா நிச்சயமா. ஏன்? சண்டை போட்டுருக்கியா? அடிச்சு தள்ளுவேன். ஜாக்கி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இத பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எஸ்டர் நிஜா சொன்னாலும் ஜாக்கி சும்மா பண்ணாருமா. நிஜமாவா? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஒரு அரக்கனோட வாழையை கட் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? நம்பவே முடியல. நம்ப வைக்கிறேன். நீ கூட வரியா? கண்டிப்பா. நான் உள்ள வர்றதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ பயப்படாம உள்ள வா. அப்போ ஓகே. இந்த மாதிரி நீ எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்கிறீ ஜூலி. இப்போ ஆபீஸ் இத நம்புறியா? ஜூலி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சரி, பையன் யாரு புதுசா இருக்கு? அது என்ன ஏற்கனவே ஜூலி அந்த பொட்டியை சொல்லுங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு உனக்கு தெரியல? ஜூலி, அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்காக அந்த திறக்கத்துக்கு ட்ரை பண்ற? ஜூலி ஒன்னும் அது திறக்கல. நாம திறங்க. கெட்ட அவைகளால திறக்க முடியாது. மரியாதையா கையை கட்டா அரக்கா. சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தப்பான இடத்துல திறக்கல. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் திறந்தேன். ஹலோ, உங்க எல்லாரையும் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜூலியோட ஃப்ரெண்ட் எப்படி இவ்வளவு பணிவா நடந்துப்பான்னு தெரியலையே. அங்கிள், ஜூலிக்கு இப்போது அவ வீட்டுல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. இதுக்கப்புறமாவது அவ நம்ம கூட சுத்துறதை நிறுத்துவான்னு நினைக்கிறேன். சீமோன், என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நட்புல இதெல்லாம் சகஜம் ஜூலி. சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. நாளைக்கு வரைக்கும் ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது சீமோன் மட்டும்தான். ரொம்ப நல்லவன். நான் சொல்றேன் எல்லாத்தையுமே நம்புவான். நாளைக்கு அவனுக்கு இந்த ஊரையே சுத்தி கட்ட போறேன். அது போர் அடிக்காதா? 2 நண்பர்கள் சேர்ந்தா பொழுது போறதே தெரியாது பீமா. ஆனா சீமான் என் கூட வருவானான்னு தெரியல. ஏன் இன்னைக்கு ஸ்கூல்ல அது அவங்ககிட்ட கேட்கலையா? பார்த்த உடனே எப்படி அதெல்லாம் கேட்க முடியும்? இன்னைக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவனுக்கு என்ன வேலை இருக்கும்? ஆனா நிச்சயமா வருவான். இந்த வாழை வெளியே கொண்டு போனா அந்த அரக்கனை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சில சின்ன வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அப்பதான் நமக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கும். மந்திர சக்தியால அரக்கனை பார்த்த உடனே இந்த வால் ஓடும். அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ளூட்டை ஊதுவேன். முடியலடா. நான் உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நீ ஊதுனா போதும். இதெல்லாம் எதுக்கு அங்கிள்? பசிச்சதுன்னா போற வழியில சாப்பிடுறதுக்கு. சாப்பிடாதுக்கா? ஆமா, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வழியில பாதிக்காம இருக்குமாங்க. அப்போ இன்னைக்கு உங்க வீட்டுல தான் படிக்க போறோமா? அச்சுமணி, உன்கிட்ட உடம்பாக தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தியா எப்படி இருக்கு? அதோட இன்னொரு பாதியே நான் பண்ணிருக்கேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி வா, கண்ணாடியில போய் எனக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்குறேன். உனக்கு பிடிக்கவே எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் வெளியில போலாமா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனாலதான் போலாமான்னு கேட்டேன். நீ என்ன சொல்ற? நான் எதுக்கு? நான் கூட வெளியில போனாதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ வா, உங்க வீட்டுல போய் எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி பேசலாம். என்கிட்ட சரியா சார். எந்த வீட்டுக்குள்ள நாயா? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நம்ம சுத்தணும். நான் சொன்னேன்ல, இவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன்ல. இப்போ கூட போர் சுத்த வழியா? என்ன வரல?
சொல்லி உடனே செக்ஷன் 13க்கு போ. உடனே போறேன் ஜாக்கி. ஆனா வேற எங்கேயும் வரக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். என்ன மந்திரம் போட்டு ரொம்ப பயப்படாத. உன்னால எனக்கு எதுவும் செய்ய முடியாது. நான் பேச இருப்பத என் பாரத்தை போட்ட மந்திரத்தை கேட்டு நான் உன்னை அழிச்சிருவேன். நான் போட்ட மந்திரத்தை மறந்துட்டேயா? அப்போ வேற மந்திரத்தை போட்டீங்களே. மந்திர புத்தகம் இல்லாத என்னால எப்படி இன்னொரு மந்திரத்தை போட முடியும்? முடித்த பக்குவம் தான் போயிருக்கு.